நாங்க பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் சொல்ற ரீசன் நீ பெயின் அதிகமா சொல்றாங்க. நீ பெயின் கூட மேஜர் காஸ் வந்து ஒபிசிட்டி தான் அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால எல்லாத்துக்குமே நீ பெயின் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். KRS நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல் மதுரை. நான் ஹரி மணிகண்டன், கன்சல்டன்ட் பிசியோதெரபிஸ்டா இருக்கேன். இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் சொல்ற ரீசன் நீ பெயின் அதிகமா சொல்றாங்க. நீ பெயின் கூட மேஜர் காஸ் வந்து ஒபிசிட்டி தான் அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால எல்லாத்துக்குமே நீ பெயின் இருக்கு. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டீஜெனரேஷன்ஸ் நிறைய வராது. சீக்கிரமே வந்து தேய்மானம் அப்படின்றது ஆயிடுச்சு. அதுக்கு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது இருக்கிறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒபிசிட்டி, லேக் ஆஃப் பிசிக்கல் ஒர்க், நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இதுல ஈஸியா நம்ம நீ பெயினை சர்வே பண்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்ல சில எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது நம்ம ரெகுலராகவே செய்யலாம். முட்டிவலி இல்லாதவங்க கூட நம்ம செய்யலாம். முட்டிவலி வராம இருக்கும். அந்த எக்ஸசைஸை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி சுப்பைன் லைன்ல படுத்துட்டு வெறும் கால் விரல் மட்டும், டோஸ் மட்டும் நல்லா மடக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 செகண்ட்ஸ் எனஃப். இந்த ஹோல்ட் அண்ட் ரிலீஸ் டெக்னிக் தான் ரொம்பவே பெனிஃபிட் நமக்கு அதிகமா கொடுக்கும். ஸோ செகண்ட் எக்ஸசைஸா கால் அப்படியே ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷன் ஆங்கிள் மூவ் பண்றீங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணும். அதே சேம் 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5. அகைன் அப்படியே பேக்வேர்டா கொண்டு போகணும். காலை கொண்டு போயிட்டு அதே 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5. ஸோ இந்த எக்ஸசைஸை 10 டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஆங்கிள் மூவ்மெண்ட் மட்டும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் நல்லா ஃப்ளெக்ஷன் கொடுத்தாலே நர்வ் ஸ்ட்ரெச் ஆகி பேக் பெயின் கூட ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ காலை ஸ்ட்ரைட்டா தூக்கணும். ஸ்ட்ரைட் லெக் ரைசிங் சொல்லுவாங்க. காலை ஒரு 45 டிகிரி தூக்கிட்டு கால் வந்து உங்க உடம்பு நோக்கி நகர்த்திக்கோங்க. 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்றோம். 1 2 3 4 5. கீழே வச்சிருங்க. காலை ஸ்ட்ரைட்டா கீழே இறக்கிடணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். இது பண்ணும்போது நீ பெயினோட சேர்ந்து ஹீல் பெயின், இந்த பிளான்டார் ஃபேசியைட்டிஸ் சொல்லுவாங்க, அக்கிலோ டெண்டினைட்டிஸ் சொல்லக்கூடிய பெயின் இருந்தாலும் இது போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், பிஹைண்ட் தி நீ ஒரு டவல் பிளேஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிட்டு நீயே ப்ரெஷர் கொடுக்குறோம். முட்டி நல்லா அழுத்தி ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்றோம். 1 2 3 4 5. மேஜர் நீ பெயினுக்கு உண்டான எக்ஸசைஸ் இதுதான். இது டெய்லி 20 டைம்ஸ், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் 4 டைம்ஸ் பெர் டே செஞ்சா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா எக்ஸசைஸையும் ரெகுலரா எல்லாரும் செய்யுங்க. நீ பெயின் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணாத அளவுக்கு. தேங்க்யூ.